துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக ஆழமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் இதுவரை எதிர்பார்த்த அளவுக்கு பலன் தரவில்லை என்ற உணர்வு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த நிலை முற்றிலும் மாறப்போகிறது. உங்கள் காலடியில் விழுந்தது போல தெரிந்த விஷயங்கள் கூட உண்மையில் உங்கள் உயர்வுக்கான அடித்தளமாக அமைந்திருக்கின்றன. துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக சமநிலை, நியாயம், அழகு, மன அமைதி ஆகியவற்றை முக்கியமாக கருதுபவர்கள். அந்த பண்புகளே சில நேரங்களில் உங்களை பிறருக்காக அதிகம் தியாகம் செய்ய வைத்தது. அதன் காரணமாக நீங்கள் உங்களை மறந்துவிட்ட தருணங்களும் இருந்திருக்கும். இப்போது அந்த நிலை முடிவுக்கு வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் சமீப காலமாக ஏற்பட்ட சோதனைகள் சாதாரணமானவை அல்ல. வேலை, பணம், குடும்பம், உறவுகள் என்று அனைத்திலும் ஒரு விதமான அழுத்தம் இருந்தது. குறிப்பாக நீங்கள் நம்பியவர்கள், எதிர்பார்த்தவர்கள் உங்களை புரிந்துகொள்ளாமல் நடந்து கொண்ட தருணங்கள் உங்கள் மனதை மிகவும் காயப்படுத்தியிருக்கலாம். சிலர் உங்களை மதிக்கவில்லை என்ற உணர்வும், உங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள் என்ற எண்ணமும் உங்களுக்குள் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் உங்களை உடைக்க அல்ல, உங்களை வலிமையாகவே நடந்துகிறது என்பதை இப்போதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இந்த காலத்தில் உங்கள் மனநிலை மெதுவாக மாற்றமடைகிறது. இதுவரை நீங்கள் பிறரின் வார்த்தைகளை அதிகமாக மனதில் வைத்துக்கொண்டு உங்களை தாழ்த்தி கொண்டிருந்தீர்கள். இனி அந்த பழக்கம் மாறும். உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறக்கிறது. யாருக்காக எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், எங்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்க தொடங்குவீர்கள். இந்த மாற்றம் முதலில் உங்கள் உள்ளத்தில் ஆரம்பமாகும். வெளியில் யாருக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் இதுவரை இருந்த குழப்பம் மெதுவாக தீர ஆரம்பிக்கிறது. செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானம் அதற்கேற்றவாறு வராமல் இருந்த நிலை இனி மாறும். நீங்கள் செய்த ஒரு உதவி, நீங்கள் விட்டுக் கொடுத்த ஒரு வாய்ப்பு, அல்லது நீங்கள் பொறுமையாக காத்திருந்த ஒரு விஷயம் இப்போது பலன் தரத் தொடங்கும். திடீரென்று ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு விஷயம் சாதகமாக முடிவுக்கு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை மீண்டும் உருவாக்கும். உறவுகளை பற்றி பேசும்போது துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுபவர்கள். வெளியில் எவ்வளவு அமைதியாக சமநிலையாக இருப்பதாக காட்டினாலும் உள்ளுக்குள் அவர்கள் அதிகமாக யோசிப்பவர்கள். ஒருவரின் ஒரு வார்த்தை கூட நீண்ட நாட்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த பழைய காயங்கள் இப்போது மெதுவாக ஆறத் தொடங்கும். உங்களை மதிக்காத உறவுகள் தானாகவே விலகும். அதே நேரத்தில் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் சிலர் உங்கள் வாழ்க்கையில் நிலையான இடம் பிடிப்பார்கள். இது உங்களுக்கு ஒருவிதமான மன அமைதியை கொடுக்கும். வேலை மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக நீங்கள் இதுவரை அதிக சுமையை சுமந்து வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களை சோர்வடைய வைத்தது. இப்போது அந்த சுமை சற்று குறையும். உங்களுக்கான மதிப்பு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் அல்லது உங்களை சுற்றியுள்ளவர்கள் நீங்கள் இதுவரை செய்த உழைப்பை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கும் அங்கீகாரமே மிக வலிமையானதாக இருக்கும். அதை பெறும் நேரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அருகில் வந்துவிட்டது. உங்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் கவனிக்க வேண்டிய காலம் இது. மன அழுத்தம் காரணமாக ஏற்பட்ட சிறிய பிரச்சனைகள் இருந்தால் இப்போது அவற்றிலிருந்து விடுபட ஆரம்பிப்பீர்கள். அதிகமாக யோசிப்பதை குறைத்து உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இதனால் உங்கள் சக்தி நிலை அதிகரிக்கும். காலையில் எழும்போது ஒரு புதிய உற்சாகம் உங்களுக்குள் தோன்றும். இது நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அறிகுறி. சில துலாம் ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், பயணம் அல்லது சூழல் மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் தோன்றலாம். இது தற்காலிகமான ஓட்டம் அல்ல. உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க வைக்கும் அனுபவமாக இது அமையும். பழைய நினைவுகளை விட்டுவிட்டு புதிய தொடக்கத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறும். இந்த முடிவு முதலில் சிரமமாக தோன்றினாலும் பின்னர் அதுவே உங்கள் வளர்ச்சிக்கான முக்கிய காரணமாக மாறும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இது ஒரு திருப்புமுனை. கீழே விழுந்தது போல தோன்றிய நிலை உண்மையில் உங்களை மேலே தூக்குவதற்கான ஒரு நிலையாக இருந்தது என்பதை காலம் உங்களுக்கு நிரூபிக்கும். நீங்கள் இப்போது சந்திக்கும் மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் எதிர்காலத்தை உறுதியாகவும் நிலையானதாகவும் மாற்றுவதற்காகவே நடக்கின்றன. பொறுமையுடன், நம்பிக்கையுடன் உங்களையே நம்பி முன்னே சென்றால் நீங்கள் நினைத்ததை விட அதிகமான நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நீங்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அப்போதுதான் ஏன் இவ்வளவு தாமதம், ஏன் இவ்வளவு சோதனை, ஏன் இவ்வளவு வலி என்று நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு மெதுவாக பதில்கள் கிடைக்கத் தொடங்கும். நீங்கள் தவறாக நினைத்த சில முடிவுகள் கூட உண்மையில் உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கே கொண்டு வந்திருக்கின்றன என்பதை உணர்வீர்கள். சில கதவுகள் மூடப்பட்டதற்காக நீங்கள் மனம் உடைந்திருக்கலாம். ஆனால் அந்த கதவுகள் திறந்திருந்தால்
இன்று நீங்கள் இன்னும் பெரிய சிக்கலில் இருந்திருப்பீர்கள் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் தன்மானம் தொடர்பான விஷயங்களில் இப்போது ஒரு உறுதியான மாற்றம் தெரியும். இதுவரை பிறருக்காக அதிகமாக குனிந்தவர்கள் இப்போது எங்கே நிற்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். யாராவது உங்களை அவமதிக்கும் விதத்தில் பேசினால் அதற்கு முன்போல் அமைதியாக சகித்துக் கொள்வதில்லை. அதே நேரத்தில் தேவையற்ற சண்டைகளில் ஈடுபடாமல் அமைதியாக விலகும் புத்திசாலித்தனமும் உங்களுக்குள் உருவாகிறது. இந்த சமநிலைதான் துலாம் ராசிக்காரர்களின் உண்மையான வலிமை. அது இப்போது முழுமையாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பணம் தொடர்பாக ஒரு வகையான எச்சரிக்கை உணர்வு உங்களுக்குள் வருகிறது. தேவையற்ற செலவுகள் குறித்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். முன்பு போல் உணர்ச்சிவசப்பட்டு பணத்தை செலவழிப்பது குறையும். உழைப்பின் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் உணர்ந்ததால் பணத்தை மதித்து பயன்படுத்தும் பழக்கம் உருவாகும். இதன் காரணமாக எதிர்பாராத நேரங்களில் கூட உங்களிடம் ஒரு பாதுகாப்பு இருக்கும். இந்த மாற்றம் சிறியதாக தோன்றினாலும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நிலைத்தன்மையை கொண்டு வரும். குடும்ப விஷயங்களில் இதுவரை இருந்த மனம் இப்போது பேசத் தொடங்கும். சொல்ல முடியாமல் மனதில் வைத்திருந்த சில உணர்வுகள் வெளிப்படும். அதனால் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அதன் முடிவு நல்ல புரிதலாகவே இருக்கும். உங்களை பற்றிய தவறான எண்ணங்கள் நீங்கும். நீங்கள் எடுத்த சில முடிவுகள் ஏன் அவசியமாக இருந்தது என்பதையும் குடும்பத்தினர் புரிந்து கொள்வார்கள். இதனால் வீட்டுக்குள் ஒரு அமைதி, ஒரு ஒற்றுமை நிலை உருவாகும். உங்கள் மனதுக்குள் நீண்ட நாட்களாக இருந்த பயம் ஒன்று மெதுவாக விலகும். நான் இதை செய்ய முடியுமா, நான் இதற்கு தகுதியானவனா என்ற சந்தேகம் இப்போது மங்க தொடங்கும். நீங்கள் இதுவரை நினைத்ததை விட அதிக திறன் கொண்டவர் என்பதை சில சூழ்நிலைகள் உங்களுக்கு நிரூபிக்கும். அந்த அனுபவங்கள் உங்கள் நம்பிக்கையை பல மடங்கு உயர்த்தும். இதன் பிறகு நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் ஒரு உறுதி தெரியும். தயக்கம் குறையும், தெளிவு அதிகரிக்கும். சிலருக்கு நண்பர்கள் வட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும். பழைய தொடர்புகள் மெதுவாக விலகி புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள். அவர்கள் உங்களுக்கு உடனடி நன்மையை தருவார்கள் என்பதற்காக அல்ல, உங்கள் சிந்தனை முறையை மாற்றுவதற்காக வருவார்கள். அவர்களுடன் பேசும்போது உங்கள் பார்வை விரிவடையும். வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இது உங்களுக்குள் இருந்த பழைய கட்டுப்பாடுகளை உடைக்கும். உங்கள் உழைப்பு தொடர்பாக மனதில் இருந்த ஒரு சோர்வு இப்போது குறையும். எதற்காக நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன் என்ற கேள்விக்கு செய்கிற செயலிலேயே ஒரு அர்த்தம் இருப்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். இதனால் வேலை என்பது சுமையாக இல்லாமல் ஒரு பொறுப்பாக, ஒரு வளர்ச்சியாக தெரியும். நீங்கள் செய்யும் சிறிய விஷயங்களும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சில நிகழ்வுகள் உங்களுக்கு காட்டும். இந்த காலத்தில் நீங்கள் தனியாக இருக்கும் நேரங்களை விரும்ப ஆரம்பிப்பீர்கள். அது தனிமை அல்ல, சுய அறிவு. அந்த நேரங்களில் நீங்கள் உங்களை பற்றி, உங்கள் ஆசைகள் பற்றி, உங்கள் எல்லைகள் பற்றி ஆழமாக சிந்திப்பீர்கள். இந்த சிந்தனைகளே உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒழுங்கில் கொண்டு வரும். இதுவரை சிதறியிருந்த எண்ணங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தெளிவான பாதையை உருவாக்கும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக ஒரு புதிய நிலைக்கு நகர்கிறது. வெளியே பெரிய மாற்றம் தெரியாவிட்டாலும் உள்ளே நடந்து கொண்டிருக்கும் மாற்றமே மிகவும் முக்கியமானது. அந்த மாற்றம்தான் உங்கள் எதிர்காலத்தின் அடித்தளமாக அமைந்து உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். முன்பு யாராவது முன்னேறி இருப்பதை பார்த்தால் உங்கள் மனதில் ஒரு சோர்வு அல்லது ஏமாற்றம் வந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த உணர்வு மாறுகிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் உண்டு என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். உங்கள் பாதை வேறு, உங்கள் பயணம் வேறு என்ற தெளிவு உங்களுக்குள் உருவாகும். இந்த புரிதல் தான் உங்களை உள்ளுக்குள் அமைதியாகவும் வெளியில் உறுதியாகவும் மாற்றுகிறது. உங்கள் வார்த்தைகளில் இப்போது ஒரு வலிமை தெரியும். முன்பு பேச தயங்கிய விஷயங்களை இப்போது தெளிவாக சொல்ல ஆரம்பிப்பீர்கள். அது கோபத்தால் அல்ல, உங்களின் மதிப்பை நீங்கள் உணர்ந்ததால். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இப்போது உங்கள் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். சிலர் இன்னும் புரியாமல் விலகினாலும் அது உங்களுக்கு வருத்தமாக இருக்காது. ஏனெனில் யார் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், யார் இருக்க வேண்டாம் என்ற தேர்வு இப்போது உங்களிடமே வந்துவிட்டது. உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு குற்ற உணர்வு மெதுவாக நீங்கும். எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாத உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். பிறர் எதிர்பார்ப்புகளுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது என்பதை தெளிவாக உணர்வீர்கள். இதனால் உங்களுக்குள் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கும். சுவாசம் கூட இலகுவாக இருப்பதை நீங்கள் உணரலாம். இந்த மாற்றம் வெளியில் சிறியதாக தோன்றினாலும் உங்களுக்குள் அது மிகப்பெரிய விடுதலை. சில துலாம் ராசிக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுவரை பொழுதுபோக்காக இருந்த விஷயங்கள் இப்போது முக்கியத்துவம் பெறலாம். எழுதுவது, பேசுவது, உருவாக்குவது அல்லது பிறருக்கு வழிகாட்டுவது போன்ற விஷயங்களில் நீங்கள் தனிச்சிறப்பு காட்டலாம். இந்த திறமைகளை நீங்கள் முன்பு சும்மா எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் இப்போது அவையே உங்கள் அடையாளமாக மாறும் சூழ்நிலை உருவாகிறது.
இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். உடல் சோர்வு குறைந்து மன உற்சாகம் அதிகரிக்கும் காலம் இது. காலை எழுந்தவுடன் ஒரு தெளிவான எண்ணம் இருக்கும். இன்று என்ன செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் குழப்பம் குறையும். இதுவரை தள்ளி போட்ட சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக முடிக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த ஒவ்வொரு முடிவும் உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் உயர்த்தும். நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்ததும் வாழ்க்கையும் உங்களை ஆதரிக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பழைய நினைவுகள் மீண்டும் மனதில் தோன்றலாம். ஆனால் இப்போது அவை உங்களை காயப்படுத்தாது. மாறாக எவ்வளவு தூரம் நீங்கள் வளர்ந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நினைவூட்டும். அந்த நினைவுகளை நீங்கள் ஒரு பாடமாக மட்டும் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அதில் சிக்கிக் கொள்ளாமல் அதிலிருந்து வெளியே வந்ததை பற்றி நீங்கள் பெருமை கொள்வீர்கள். இந்த மனநிலைதான் உங்களை மேலும் உயர்த்துகிறது. உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மெதுவாக உங்களுக்கு சாதகமாக மாறும். இது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு நல்ல மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். ஒரு நல்ல செய்தி, ஒரு நேர்மறையான சந்திப்பு அல்லது ஒரு உள்ளார்ந்த அமைதி என்று எதுவாக இருந்தாலும் அது உங்களை முன்னே செலுத்தும். இந்த ஓட்டத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்ற உணர்வு உங்களுக்குள் உருவாகும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இது சுயமரியாதை மீண்டும் பிறக்கும் காலம். நீங்கள் உங்கள் மதிப்பை அறிந்து கொள்ளும் நேரம் இது. கீழே போனது போல தோன்றிய பயணம் உண்மையில் உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் பாதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்குள் நடக்கும் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையே மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. இந்த நிலையில் நீங்கள் உங்கள் முடிவுகளை நீங்களே நியாயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்ற உணர்வு உங்களுக்குள் உருவாகும். முன்பு எதையும் செய்தாலும் இதை ஏன் செய்தேன் என்று பிறரிடம் விளக்கம் சொல்ல வேண்டும் போல இருந்தது. இப்போது அந்த நிலை மாறுகிறது. உங்களுக்கு சரி என்று தோன்றுவது போதும் என்ற மனநிலை வலுப்பெறும். இதனால் உங்கள் நடையில், பேச்சில், செயல்களில் ஒரு இயல்பான நம்பிக்கை தெரியும். அந்த நம்பிக்கையே பிறருக்கு உங்கள் மதிப்பை உணர்த்தும். உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மெதுவாக ஒழுங்குபடும். இதுவரை சிதறியிருந்த பழக்கங்கள், நேரம், கவனம் ஆகியவை ஒரே பாதையில் வர ஆரம்பிக்கும். எதை முதலில் செய்ய வேண்டும், எதை பிறகு செய்யலாம் என்ற தெளிவு கிடைக்கும். இந்த ஒழுங்கு உங்கள் மன அமைதியை அதிகரிக்கும். குழப்பம் குறைந்ததால் சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி காண ஆரம்பிப்பீர்கள். இதுவே உங்கள் உள்ளார்ந்த வளர்ச்சியின் அடையாளம். உறவுகளில் நீங்கள் இப்போது எல்லைகளை தெளிவாக வரைய ஆரம்பிப்பீர்கள். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்ற பழைய எண்ணம் விலகும். தேவையான இடத்தில் உதவி செய்வீர்கள். ஆனால் அதற்காக உங்களை சோர்வடைய விடமாட்டீர்கள். இதனால் சிலர் தூரம் போகலாம். ஆனால் அதனால் உங்களுக்கு வருத்தம் இருக்காது. ஏனெனில் அந்த தூரம்தான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் மனதில் நீண்ட காலமாக இருந்த ஒரு குழப்பம் இப்போது தீர்வுக்கு வரும். ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்க முடியாமல் இடைப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் இப்போது தெளிவான தேர்வை செய்ய ஆரம்பிப்பார்கள். அந்த முடிவு அனைவருக்கும் பிடிக்காவிட்டாலும் உங்களுக்கு அது சரி என்று தோன்றும். அதுவே போதும். அந்த முடிவுக்கு பிறகு மனதில் இருந்த ஒரு பாரம் இறங்கும். மனம் இலகுவாகி முன்னே செல்லும் சக்தி அதிகரிக்கும். உழைப்பின் பலனை பற்றி நீங்கள் வேறுபட்ட பார்வையுடன் சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். உடனடி பலன் கிடைக்கவில்லை என்றால் அது தோல்வி அல்ல என்பதை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் இப்போது விதைப்பதை சரியான நேரத்தில் அறுவடை செய்யலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் உருவாகும். இந்த நம்பிக்கையே உங்களை தொடர்ச்சியாக முயற்சி செய்ய வைக்கும். இடையில் சோர்வு வந்தாலும் அதை நீங்கள் கடந்து செல்லும் மன வலிமை இப்போது உங்களிடம் இருக்கும். உடல் நலம் தொடர்பாக நீங்கள் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிப்பீர்கள். சிறிய சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்ற விஷயங்களை அலட்சியப்படுத்தாமல் அவற்றை சரி செய்ய முயற்சி செய்வீர்கள். இதனால் உங்கள் சக்தி நிலை மெதுவாக உயர்வடையும். உடலும் மனமும் ஒரே தாளத்தில் இயங்க ஆரம்பிக்கும் போது உங்கள் செயல்திறன் தானாகவே அதிகரிக்கும். சில நேரங்களில் நீங்கள் மனத்தை விரும்புவீர்கள். அந்த மனம் உங்களை தனிமைப்படுத்தாது, மாறாக உங்களை உங்களுடன் இணைக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். எதை பிடித்துக் கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்ற உண்மைகள் தெளிவாகும். இந்த தெளிவுதான் உங்கள் வாழ்க்கையை சீரான பாதையில் கொண்டு செல்கிறது. மொத்தமாக துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இது உள்ளார்ந்த நிலைத்தன்மை உருவாகும் காலம். வெளியில் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு அமைதி உருவாகி இருக்கிறது. அந்த அமைதிதான் உங்கள் உண்மையான பலம். நீங்கள் இனி சிதறாமல், உங்களை இழக்காமல், உங்கள் பாதையில் அமைதியாக ஆனால் உறுதியாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் விதமே மாறியிருப்பதை உங்களே உணர்வீர்கள். முன்பு ஏதாவது தவறு நடந்தால் அது உங்கள் முழு நாளையும் பாதித்திருக்கும். ஆனால் இப்போது அதே விஷயம் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக முன்னே செல்லும் மனநிலை உங்களுக்குள் உருவாகியுள்ளது. இது ஒரு பெரிய வளர்ச்சி. சூழ்நிலைகள் மாறியதால் அல்ல, நீங்கள் மாறியதால் இந்த அமைதி கிடைக்கிறது.
இதுவே துலாம் ராசிக்காரர்களின் உண்மையான உயர்வு. உங்கள் மனதில் இருந்த பழைய பயங்கள் ஒன்று ஒன்றாக வெளிச்சத்திற்கு வந்து மறைந்துவிடும். தோல்வி பயம், நிராகரிப்பு பயம், பிறர் என்ன சொல்வார்கள் என்ற பயம், இவை அனைத்தும் இப்போது உங்கள் முடிவுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு வருகிறது. நீங்கள் செய்ய விரும்பும் விஷயங்களில் ஒரு தைரியம் பிறக்கிறது. முயற்சி செய்தால் தோல்வி வந்தாலும் பரவாயில்லை, முயற்சி செய்யாமல் இருப்பதே உண்மையான இழப்பு என்ற உணர்வு உங்களுக்குள் வலுப்பெறும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சிறிய ஆனால் முக்கியமான மாற்றங்கள் நடக்கும். நேரத்திற்கு உணவு, சரியான ஓய்வு, தேவையற்ற தொடர்புகளிலிருந்து விலகல் போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீர்கள். இதனால் மனமும் உடலும் ஒரே நேரத்தில் ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். இதுவரை காரணம் தெரியாமல் இருந்த சோர்வு, சலிப்பு போன்றவை மெதுவாக குறையும். ஒரு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பதே உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக தோன்றலாம். உங்களை பற்றி நீங்கள் வைத்திருந்த குறுகிய பார்வை இப்போது விரிவடைகிறது. நான் இவ்வளவுதான் என்ற எண்ணம் மாறி, நான் இதைவிட அதிகம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உருவாகும். சிலர் உங்கள் திறனை இப்போதுதான் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். முன்பு உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட உங்கள் மாற்றத்தை உணர்வார்கள். ஆனால் அந்த பாராட்டுகளுக்காக நீங்கள் மாறவில்லை என்பதே முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களுக்காகவே இந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். சிலருக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் நினைவுக்கு வரலாம், ஆனால் இப்போது அவை உங்களை குழப்பாது. ஏனெனில் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கும் மன வலிமை உங்களுக்குள் உருவாகிவிட்டது. அதே சூழ்நிலை இப்போது வந்தாலும் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக அறிவீர்கள். இந்த உறுதியே உங்களுக்கு உள்ளார்ந்த பாதுகாப்பாக இருக்கும். உறவுகளில் நீங்கள் இனி கட்டாயம் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். இருக்க விரும்புவோர் இருப்பார்கள், போக விரும்புவோர் போவார்கள் என்ற மனநிலை உருவாகும். இது அலட்சியம் அல்ல, பரிபக்குவம். உங்கள் அமைதியை குலைக்கும் எந்த விஷயத்தையும் நீங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் அதிக இடம் கொடுக்க மாட்டீர்கள். இதனால் உங்கள் சுற்றம் சிறியதாக மாறினாலும் அதில் உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஒரு ஓட்டத்தில் சென்று கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். முன்பு போல அவசரமில்லை, பதட்டமில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு என்ற நம்பிக்கை உங்களுக்குள் பதிந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நிலைத்தன்மை இருக்கும். அந்த நிலைத்தன்மையே உங்களை நீண்ட காலத்திற்கு வலிமையான நிலையில் வைத்திருக்கும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது மனதளவில் முதிர்ச்சி அடையும் காலம். கீழே விழுந்தது போல தோன்றிய அனுபவங்கள் அனைத்தும் உங்களை உள்ளுக்குள் உயர்த்தி ஒரு உறுதியான மனிதராக மாற்றியிருக்கின்றன. இனி உங்கள் வாழ்க்கை பிறரின் பார்வையால் அல்ல, உங்கள் உணர்வால் வழிநடத்தப்படும். அந்த மாற்றமே உங்கள் உண்மையான வெற்றியின் தொடக்கம். இந்த நிலையில் நீங்கள் வாழ்க்கையை மெதுவாக ரசிக்க ஆரம்பிப்பீர்கள். முன்பு எப்போதும் எதையோ அடைய வேண்டும், எதையோ நிரூபிக்க வேண்டும் என்ற ஓட்டம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த அவசரம் குறைந்து நடக்கிற ஒவ்வொரு நாளையும் உணர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறும். சிறிய விஷயங்களில் கூட அர்த்தம் இருப்பதை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். ஒரு அமைதியான காலை, ஒரு நிம்மதியான தூக்கம், மனம் நிறைந்த ஒரு உரையாடல் ஆகியவை கூட உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். உங்கள் மனதிலிருந்த ஒரு தனிமை உணர்வு இப்போது மெதுவாக மாறும். நீங்கள் தனியாக இருந்தாலும் அது உங்களை வெறுமையாக்காது, மாறாக உங்களை முழுமையாக்கும். உங்களுடன் நீங்களே இருப்பதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். இதன் மூலம் பிறர் இருப்பதால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற பழைய நம்பிக்கை உடையும். உங்கள் சந்தோஷத்தின் பொறுப்பு இப்போது முழுமையாக உங்கள் கையில் வந்துவிடும். உழைப்பில் ஒரு புதிய அர்த்தம் தோன்றும். முன்பு வெறும் கடமையாக செய்த விஷயங்கள் இப்போது ஒரு பயணமாக உணரப்படும். நீங்கள் செய்யும் செயல்களில் முழுமையாக ஈடுபட ஆரம்பிப்பீர்கள். இதனால் அதன் தரமும் உயர்வடையும். இதை சுற்றியுள்ளவர்கள் கவனிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் பேசாமல் செய்த மாற்றங்களே உங்கள் அடையாளமாக மாறும். சில நேரங்களில் உங்கள் மனதில் ஒரு அமைதியான உறுதி தோன்றும். என்ன நடந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் என்ற நம்பிக்கை. இந்த உறுதி வெளிப்படையாக பெருமையாக தெரியாது, ஆனால் அது உங்களுக்குள் ஒரு அடிக்கல் போல வலுவாக இருக்கும். அதனால் எதிர்பாராத சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் உடைந்து போகாமல் நிலைத்து நிற்பீர்கள். இதுவே உங்கள் உண்மையான வளர்ச்சியின் அடையாளம். உங்கள் எண்ணங்களில் தெளிவு அதிகரிக்கும் காலம் இது. தேவையற்ற யோசனைகள், மீண்டும் மீண்டும் திரும்ப வரும் கவலைகள் மெதுவாக குறையும். நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் யோசித்து மீதியை விடுவிடும் பழக்கம் உருவாகும். இதனால் உங்கள் மனம் எளிதாகும். மனம் எளிதான போது வாழ்க்கையும் எளிதாக தோன்றும். உறவுகளில் நீங்கள் இனி எதிர்பார்ப்புகளை குறைப்பீர்கள். எதிர்பார்ப்பு குறைந்தால் ஏமாற்றமும் குறையும் என்பதை நீங்கள் அனுபவத்தால் கற்றுக்கொள்வீர்கள். இதனால் ஒருவர் உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்தால் அது உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும். செய்யவில்லை என்றாலும் உங்கள் அமைதி பாதிக்கப்படாது. இந்த சமநிலையே உங்களை உள்ளுக்குள் மிகவும் வலிமையானவராக மாற்றுகிறது. உங்கள் கடந்த காலத்தை நினைத்தால் இப்போது ஒரு கருணை உணர்வு வரும். உங்களை நீங்களே குறை சொல்லாமல் அப்போது நீங்கள் தெரிந்த அளவில் சரியானதை செய்தீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள்.
இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்களை முழுமையாக குணப்படுத்தும். பழைய வலிகள் இனி காயமாக இல்லை, அவை அனுபவமாக மாறும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இது அமைதியான உறுதி உருவாகும் காலம். வெளியில் பெரிய சத்தமில்லாமல் உள்ளுக்குள் ஒரு நிலையான வலிமை உருவாகி இருக்கிறது. அந்த வலிமை தான் உங்களை இனி எந்த சூழ்நிலையிலும் உங்களை இழக்காமல் உங்கள் பாதையில் நிதானமாக ஆனால் உறுதியாக நடக்க வைக்கும். இந்த கட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலும் இனி அதில் வருத்தம் அதிகமாக இருக்காது. முன்பு நடந்த சில விஷயங்கள் நினைவுக்கு வந்தால் ஏன் அப்படி நடந்தது என்ற கேள்வி எழுந்திருக்கும். ஆனால் இப்போது அதே நினைவுகள் வந்தாலும் அதில் ஒரு அமைதி இருக்கும். அது நடந்ததால் தான் நான் இப்படி மாறினேன் என்ற புரிதல் உங்களுக்குள் உறுதியாக பிடிக்கும். அந்த புரிதல் தான் உங்களை மனதளவில் மிகவும் உறுதியானவராக மாற்றுகிறது. உங்கள் நடையில் ஒரு நிதானம் தெளிவாக தெரியும். அவசர முடிவுகள் குறையும். பேசும் வார்த்தைகள் கூட அளவாக அர்த்தமாக இருக்கும். இதனால் சிலர் உங்களை முன்பை விட அதிகமாக மதிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் கவனம் தேட மாட்டீர்கள், ஆனால் கவனம் தானாகவே உங்களை நோக்கி வரும். இந்த மாற்றம் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருந்தாலும் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும். உங்கள் மனதில் இருந்த போட்டி உணர்வு இப்போது மங்குகிறது. பிறரை மிஞ்ச வேண்டும், நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து நேற்று இருந்த உங்களை விட இன்று சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறும். இந்த சிந்தனை தான் உங்களை தொடர்ந்து முன்னே கொண்டு செல்லும். ஒப்பீடு இல்லாத வாழ்க்கை எவ்வளவு இலகுவானது என்பதை நீங்கள் இப்போது உணர ஆரம்பிப்பீர்கள். சில துலாம் ராசிக்காரர்களுக்கு உள்ளார்ந்த ஆன்மீக தேடல் அதிகரிக்கலாம். அது மதம் சார்ந்ததாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையின் அர்த்தம், மன அமைதி, சுயநலம் மற்றும் கருணை ஆகியவற்றை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த சிந்தனைகள் உங்களை மென்மையாக்காது, மாறாக உள்ளுக்குள் உறுதியான ஒரு அடையாளத்தை உருவாக்கும். உங்கள் பொறுமை இப்போது ஒரு பெரிய பலமாக மாறுகிறது. முன்பு அதையே பலவீனமாக நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் காத்திருக்க தெரிந்ததால் சரியான நேரத்தில் சரியான விஷயம் நடக்கிறது என்பதை உணர்வீர்கள். எல்லாவற்றையும் உடனே பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததால் கிடைப்பவை அனைத்தும் நிலையானதாக இருக்கும். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் முழுமையாக கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் அதற்கு நீங்கள் இப்படி பதில் அளிக்கிறீர்கள் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதை நீங்கள் தெளிவாக உணர்கிறீர்கள். இந்த உணர்வே உங்களை எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக வைத்திருக்கிறது. வெளியே என்ன நடந்தாலும் உள்ளே ஒரு சமநிலை நிலைத்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு மென்மையான நம்பிக்கை ஓட்டம் இருக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்ற பயம் இல்லை. அதே நேரத்தில் தேவையற்ற கனவுகளிலும் நீங்கள் மிதக்கவில்லை. நிஜத்தை ஏற்றுக்கொண்டு அதில் சிறிய சந்தோஷங்களை கண்டுபிடிக்கும் மனநிலை உருவாகியுள்ளது. இதுவே நீண்ட காலத்திற்கு உங்களை மன அமைதியுடன் வாழ வைக்கும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இது உள்ளார்ந்த பக்குவம் முழுமையாக உருவாகும் நிலை. வெளியில் பெரிய வெற்றி கதைகள் இல்லாவிட்டாலும் உங்களுக்குள் உருவான இந்த சமநிலையும் தெளிவும் தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. இந்த நிலை கிடைத்த பிறகு உங்களை யாராலும் எளிதில் குலைக்க முடியாது. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.